ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி போகி பண்டிகை. நம்ம வீட்டில் தேவையில்லாமல் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து நெருப்பில் போட்டு கொளுத்தி இன்றைக்கி அதை போகி பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். நாளையிலேருந்து புத்தம் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் தமிழர் திருநாளோட தாத்பரியமாக இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணலாம் அடிஷ்னலாக இந்த வருஷம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த தேவையில்லாத சம்பவங்கள், தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் போகி பண்டிகையோட போட்டு எரித்து முடித்து, நாளைக்கு எழுந்திருக்கிறப்போ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு புத்தாண்டை, இது தமிழர் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் புத்தாண்டை நல்ல விதத்தில் துவக்கி நாம் கொண்டாடலாம் அப்படின்றது தான். இதை எதுக்குங்க நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிற டாப்பிக்கில் கொண்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம எதை நினைக்கிறோமோ அதைத்தான் எம்பவர் பண்ணுறோன்னு அர்த்தம். எம்பவர்னால் அதிக சக்தி கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்போது நம்மளுக்கு நடந்த தேவையில்லாத விஷயங்களோ கசப்பான சம்பவங்களையோ நாம் நினச்சி வருத்தப்படுறப்போ அதுக்கு அதிகமாக சக்தி கொடுத்து அதை பெரிய ஆளாக்கி விடுறோம். அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக, அப்போது அதெல்லாம் எரிக்கணுமா, எரிக்கிறதுக்கு எனக்கு நினைவு வரல அப்படியெல்லாம் இல்லை, இன்றைக்கி அதெல்லாம் போட்டு எரிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு, நாளையிலேருந்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நினச்சி, அதிகமாக நினச்சி, உங்கள் மனசையும் சரி உங்களையும் சந்தோஷத்துக்கு அதிகமாக பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே யோசித்து சந்தோஷம் எப்படி இருக்கும்னு கூட உங்கள் மனசுக்கும் தெரியாது, உங்களோட உடம்புக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் அதை பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள், உங்கள் உடம்புல ஹார்மோன் சுரக்கிறதும் சரி, உங்களோட ஆறா வேலை பார்க்குறதும் சரி, நல்ல விஷயங்களை ஈர்க்கிறதுக்கும் அதுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்க ஆரம்பிக்கும். இதுவே ஒரு ஈர்ப்பு விதியோட அடிப்படை தத்துவம் தான். ஸோ அனைவருக்கும் என் இனிய மனமார்ந்த தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.